2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் 145 கோடியுடன் இந்தியா முதல் இடத்திலும் 141 கோடியுடன் சீனா 2வது இடத்திலும் உள்ளன. பல ஆண்டுகளாக சீனாதான் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தது. சில ஆண்டுக்கு முன்புதான் அந்த இடத்தை இந்தியா பிடித்தது. 1980இல் சீன அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தம்பதிகள் ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சட்டம் போட்டது. அதனால் மக்கள் தொகை விகிதம் வெகுவாக குறைய ஆரம்பித்தது. எதிர்காலத்தில் வேலை செய்யக்கூடிய மக்கள் கிடைக்காமல் போய் வயதானவர்கள் அதிகமுள்ள நாடாக சீனா மாறக்கூடாது என்பதற்காக அந்நாட்டு அரசு 2016இல் 2 குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என சட்டத்தை திருத்தியது. அப்போதும் மக்கள் தொகை விகிதம் குறைய ஆரம்பித்தது. இதனால் 2021இல் 3 குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற புதிய சட்டத்தையும் கொண்டு வந்தது. அப்படியும் சீனாவில் மக்கள் தொகை விகிதம் தொடர்ந்து வீழ்ச்சியடைய ஆரம்பித்திருக்கிறது. இதுகுறித்து தேசிய புள்ளியியல் துறை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சீனாவின் மக்கள் தொகை 2023இல் 140 கோடியே 90 லட்சமாக இருந்தது. 2024இல் அந்த எண்ணிக்கையில் 13,90,000 பேர் குறைந்திருக்கின்றனர். தொடர்ந்து 3வது ஆண்டாக சீன மக்கள் தொகையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் புதிய குழந்தைகளின் பிறப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. 2023இல் 90,20,000 புதிய குழந்தைகள் பிறந்தன. 2024இல் அந்த எண்ணிக்கை 5.7% உயர்ந்து 95,40,000 மாறியிருக்கிறது. பிறப்பு விகிதத்தை விட இறப்போரின் எண்ணிக்கை அங்கு அதிகரித்திருப்பதுதான் பிரச்சினையாக உள்ளது. 2023இல் 1,11,00,000 பேர் இறந்த நிலையில் அந்த எண்ணிக்கை 2024இல் 1,93,00,000 மாறியது. 16 வயதிலிருந்து 60 வயது உடையவர்கள் உழைக்கும் வயதினராக பார்க்கப்படுகின்றனர். சீனாவின் மொத்த மக்கள் தொகையில் இவர்களின் எண்ணிக்கை 60.9% இருக்கிறது. 60 வயதிற்கு மேற்பட்டோர் 22% உள்ளது என்று தேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. அடுத்து வரும் ஆண்டுகளிலும் சீனாவில் மக்கள் தொகை குறையும். அதனால் வேலை செய்யும் வயதினர் எண்ணிக்கையும் நுகர்வோர் எண்ணிக்கையும் குறையும். இது சீன பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.